சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம ரோகிணியோட கேஸும் மனோஜோட கேஸும் கோர்ட்டுக்கு வருது. அதுக்கு அடுத்ததாக சாட்சியை கூப்பிட்றாங்க. நம்ம வித்யா நடந்த எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிறிஸ்டின்னு ஒரு பையனும் இருக்கான். அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால அவள் சென்னைக்கு மறுபடியும் படிக்கிறதுக்காக வந்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அவளுக்குன்னு ஒரு துணை தேவைன்ற போது மனோஜ் அவளுக்கு அறிமுகமானார். மனோஜ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் ட்ரை பண்ணா. எங்கே ஒத்துக்காமல் போயிடுவாரோன்னு பயத்தில் எதுவுமே அவள் சொல்லவே இல்லை. ஒரு பொய்யை ஆரம்பித்து பல பொய்களை சொல்ல ஆரம்பித்தா. இப்போ வரைக்கும் பொய் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வித்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ரௌன் மணி மலேசியா மாமான்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு குடும்பத்தவே ஏமாற்ற வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் சாட்சிக்கு ப்ரௌன் மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த பிள்ளைக்கிட்ட நான் சொன்னேன், வேண்டாம் பாப்பா, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த குடும்பத்துக்கிட்ட நீ மாட்டிக்கிட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிடும், வேண்டான்னு சொன்னோம். ஆனால் அந்த பாப்பா தான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க எல்லாருமே என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க. அதுக்கான சாட்சியும் என்கிட்ட இருக்குது. இவங்க ப்ரௌன் மணியை எனக்கு பணம் கொடுத்து ஏமாற்றி இங்கே சாட்சி சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்து மனோஜும் சேர்ந்துக்கிட்டு ப்ரௌன் மணிக்கு பணம் கொடுத்ததா அதுக்கான ஆதாரத்தை காட்டுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.